ஃபேமஸான கார்ஸ் பைக்ஸ் எல்லாம் இந்த நாட்டை சேர்ந்ததுன்னு தெரியுமா ப்ரோஸ்? அதான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்கோடா, ஜாவா இது ரெண்டுமே செக்கோஸ் ரிபப்ளிக்கை சேர்ந்தது. புகாட்டி, சிட்ரோன், ரெனால்ட் இதெல்லாம் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தது. BMW, Volkswagen, பென்ஸ், ஆடி, ஒப்பல், போர்ஷே இதெல்லாம் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்தது. அப்புறம் ஹிந்துஸ்தான், மஹேந்திரா, டாடா, ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ், ஓலா, பஜாஜ், ஏத்தர், SD, ஹீரோ, KTMல பாதி வந்து பஜாஜ் சேர்ந்தது. அதே சமயம் இன்னொரு பாதி வந்து ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தது. அப்புறம் மாருதி இதெல்லாமே வந்து இந்தியா நாட்டை சேர்ந்தது. ஆல்ஃபா ரோமியோ, ஃபியட், ஃபெராரி, லம்போகினி, மசராட்டி, பியாஜியோ, அப்ரில்லா, டுகாட்டி, வெஸ்பா இதெல்லாம் வந்துட்டு இட்டாலி நாட்டை சேர்ந்தது. ஜப்பானை பாருங்களேன், நீங்க வியந்து போயிருவீங்க. ஹோண்டா, இசுசு, மஸ்தா, மிட்சுபிஷி, நிசான், டாட்சன், சுபரு, சுசுகி, டொயோட்டோ, லெக்சஸ், கவாசுகி, யமகா இதெல்லாமே வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும்ல, முக்காவாசி கார் ஜப்பான்ல தயாரிக்கிறது இந்தியாவில தான் ஓடுது அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. இந்த சமயத்துல தான் எங்க HOD சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. ஜப்பான்ல இருந்து வாங்குற கார்களை நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா போதும், ஜப்பான் எக்கனாமிக்கா பயங்கரமா அடி வாங்குவோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. ஹுண்டாயும் கியாவும் சவுத் கொரியா நாட்டை சேர்ந்தது. வால்வோ ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தது. ஆஸ்டன் மார்டின், பெனிலி, லேண்ட் ரோவர், ஜாகுவார், மெக்லாரன், ரோல்ஸ் ராய்ஸ், மினி கூப்பர், ட்ரம்ப் இதெல்லாம் வந்து யுனைடெட் கிங்டம் சேர்ந்தது. ஜெனரல் மோட்டார்ஸ், டாஜ், ஜீப், ஃபோர்டு, ஹார்லி டேவிட்சன், டெஸ்லா, இந்தியன் இதெல்லாம் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை சேர்ந்தது.